ஹலோ எவ்ரிவன், எல்ஜி 2024 மாடலில் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எத்தனை பிராண்ட் ஏசி லான்ச் பண்ணாலும் எந்த பிராண்டோட ஏசி லோ பவர் கன்சியூம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா எல்ஜியோட ஏசி தாங்க. நம்ம பார்க்க போகிற மாடல் எல்ஜி டூயல் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி AI 16 நான் கண்ட்ரோலபிள் கூலிங். இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, பேசிக்காக ஸ்டார் ரேட்டிங்னா என்ன, டன் என்ன, ஒரு ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணலாம், இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீசஸ், வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டன்னா என்ன பார்க்கலாம். ஏசி வாங்குறவங்க எல்லாரும் எந்த ஒரு ஃபேக்டரை வச்சு ஏசி சூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணுவாங்க. உங்கள் ரூம் சைஸ் வந்து 110 ஸ்கொயர் ஃபீட்னா நீங்கள் 110 ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். உங்கள் ரூம் சைஸ் வந்து 110லேருந்து 180 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் 1.5 டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். உங்கள் ரூம் சைஸ் வந்து 180லேருந்து 230 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் 2 டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டார் ரேட்டிங் என்ன பார்க்கலாம். எல்ஜி பார்த்தீங்கன்னா 110ல் 3 ஸ்டார் ஏசி லான்ச் பண்ணாங்க, 5 ஸ்டார் ஏசி லான்ச் பண்ணாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 110 3 ஸ்டார் ஏசி 1 இயர்க்கு எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா 642 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். அதே 110 5 ஸ்டார் ஏசி 1 இயர்க்கு எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா 521 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். இந்த ரெண்டு ஏசிக்கு பவர் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 121 யூனிட்ஸ் பர் இயருக்கு. ஒரு சில பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து வாடகை இருப்பாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்கே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் காசு வந்து பே பண்ணுவாங்க, 10 ரூபா கிட்ட பே பண்ணுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 3 ஸ்டார் ஏசி வாங்கிங்கன்னா 3 ஸ்டார் ஏசி 5 ஸ்டார் ஏசியை கம்பேர் பண்ணும்போது ஒரு 120 யூனிட் வந்து அதிகமாக பவர் கன்சியூம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு யூனிட்க்கு 10 ரூபா பே பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1200 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 5 ஸ்டார் ஏசிக்கும் 3 ஸ்டார் ஏசிக்கும் ப்ரைஸ் வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 தாங்க டிஃபரன்ஸ் வரும். நீங்கள் வாங்கும் போதே 5 ஸ்டார் ஏசி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும்போது ஒரு கம்மியான அளவில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1.5 டன்ல 3 ஸ்டார் ஏசி 5 ஸ்டார் ஏசி எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுறது பார்க்கலாம். 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 1 இயர்க்கு எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா 852 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி 1 இயர்க்கு 745 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். இந்த ரெண்டு ஏசிக்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 108 யூனிட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வருது. நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும் போதே 5 ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லை நீங்கள் நினச்சினா நீங்கள் தாராளமாக 3 ஸ்டார் ஏசி வாங்கிக்கலாம். இந்த எல்ஜி ஏசியில் இருக்கிற ஹை கீ ஸ்பெக்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வீராக் மோடுங்க. நார்மலாக ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% ரன் ஆகும். இந்த ஏசி பார்த்தீங்கன்னா 110% வந்து ரன் ஆகும். நம்ம வீராக் மோட் எனபிள் பண்ணும்போது இந்த 110% 28% ஃபாஸ்டராக வந்து ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால எல்ஜி ஏசி வந்து லோ பவர் கன்சியூம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் டூயல் இன்வெர்டர் கம்ப்ரஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டூயல் ரோட்டரி மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக சிங்கிள் இன்வெர்டர் இருக்கிற ஏசிக்கும் டூயல் இன்வெர்டர் இருக்கிற ஏசிக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டூயல் இன்வெர்டர் இருக்கிறதுனால ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும். இதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லோ பவரில் மேக்ஸிமம் கூலிங்காக தர மாதிரி எல்ஜி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எல்ஜியோட ஏர் கண்டிஷனர் லோ பவர் கன்சியூம் பண்ணும். இந்த ஏசியை நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா திங்கின்னு ஒரு ஆப் இருக்குங்க ப்ளே ஸ்டோரில். அந்த ஆப் யாரோட பார்த்தீங்கன்னா எல்ஜியோட ஓன் ஆப். அந்த ஆப்பை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து இந்த ஏசியை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்மார்ட் டைமென்ஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காகவும் நம்ம கஸ்டமர் சப்போர்ட்டையும் சர்வீஸ் டீமையும் கான்டாக்ட் பண்ணுறதுக்காக சிஐசியும் கொடுத்துருக்காங்க. ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஏரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு பேக்டீரியாஸ்லாம் இருக்கும். அந்த பேக்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம ரூமில் இருக்கிற பேக்டீரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஏசியோட ஃபில்டரை போய் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ஆட்டோ க்ளீன் பண்ணிடும். இந்த எல்ஜி ஏசியை நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக கரண்ட் போயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ ஏசி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க எல்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியை நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே ஆகாது. ஏடிசி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏடிசி சென்சார் டோட்டலாக 3 சென்சார். அந்த 3 சென்சாரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்க்கலாம். ஏனா ஆம்பியன், டினா ரிசார்ட், சீனா கண்டென்சர். ஆம்பியன் சென்சாரோட ஒர்க் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆம்பியன் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்சார்ஜ் சென்சார் வந்து எதுனா கம்ப்ரஸரில் டிஸ்சார்ஜ் ஆகிற டெம்பரேச்சர் அண்ட் ரெஃப்ரிஜரண்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த டிஸ்சார்ஜ் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டென்சர் சென்சார் வந்து எதுனா கம்ப்ரஸரில் இருக்கிற ப்ரெஷரை சென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கண்டென்சர் சென்சார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு யூனிக்கான ஃபீச்சர் மியூட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம ஏசி ரிமோட்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பீப் சவுண்ட் வந்து வரும். மியூட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டா நம்ம ரிமோட்டில் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் அந்த பீப் சவுண்ட் வந்து வராது. 4-வே ஸ்விங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியோட ஸ்விங் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் இந்த 4 டேரக்ஷனில் ஒர்க் ஆகுறதுனால ஏசி நம்ம ஆன் பண்ணிட்டு ரூமில் எந்த இடத்துல நம்ம நின்னாலும் நம்மளுக்கு கூலிங் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஏசிஸ் பார்த்தீங்கன்னா ஏசி நம்ம ஆன் பண்ணிட்டு ஏசிக்கு ஸ்ட்ரைட்டாக நின்னா மட்டும் தான் கூலிங் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஏசி அப்படி கிடையாது. நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டு ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் நம்மளுக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கும். இந்த ஏர் கண்டிஷனரில் 100% காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணும். தண்ணி பட்டா துரு பிடிக்காமல் இருக்க, ஏராக இருக்க டஸ்ட் மாய்ஸ்டர்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க, ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம். அவுட்டோர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபின் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னா ஏரில் இருக்கிற டஸ்ட் மாய்ஸ்டர்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க, இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோல்டு ஃபின் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோர் யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா 100% காப்பர்டிவ்ஸ் ஓசன் பிளாக் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஏரில் இருக்கிற மாய்ஸ்டரில் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் இந்த கோட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி ஒரு சைலண்ட் ஆப்ரேஷன். இந்த ஏசி ரன் ஆகும்போது ரொம்பவே ஒரு லோ நாய்ஸில் தான் ரன் ஆகும். யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது.
குழந்தைங்களாம் ஒரு சில ஏசி ரூமில் கூட்டிகிட்டு போகும்போது அழுதுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த ஏசியில் வராது. பேபிஸ்லாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இந்த ஏசி வந்து இருக்கும். R32ன்ற ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா 52 டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும். இந்தியாவில் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் சரி, சம்மர் டைமில் எந்த அளவுக்கு ஹீட் இருக்குமோ எந்த ஹீட் இருந்தாலும் இந்த ஏசியால் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் 6-in-1 கன்வெர்ட்டபிளாக என்ன பார்க்கலாம். 6-in-1 கன்வெர்ட்டபிள்னா இந்த ஏசி நம்ம 6 டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் வச்சு யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏசி ரிமோட் பட்டனில் 6-in-1 கன்வெர்ட்டபிள் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனில் மோட் 1 சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து 100% வந்து ரன் ஆகும். அந்த பட்டனில் மோட் 2 வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து 80% ரன் ஆகும். ரிமைனிங் 20% பவர் வந்து சேவ் பண்ணும். எதனால 80% ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரூமில் 3 பேர் இருக்கீங்கன்னா உங்கள் 3 பேருக்கு தேவையான கூலிங் வந்து கிடைச்சா போதும். ஏசி வந்து ஃபுல்லாக ரன் ஆக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அதனால நீங்கள் மோட் 2 சூஸ் பண்ணும்போது உங்கள் 3 பேருக்கு தேவையான கூலிங்கை ஏசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து மோட் 3 என்ன பார்க்கலாம். நீங்கள் மோட் 3 எனபிள் பண்ணும்போது ஏசி வந்து 60% ரன் ஆகும். ரிமைனிங் 40% பவர் வந்து சேவ் பண்ணும். எதனால 60% ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரூமில் ஒரு 2 பேர் இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கு தேவையான கூலிங் வந்து கிடைச்சா போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மோட் 3 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கிடைச்சா போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மோட் 4 வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மோட் 4 சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து 40% ரன் ஆகும். ரிமைனிங் 60% பவர் வந்து சேவ் பண்ணோம். நம்ம இந்த கன்வெர்ட்டபிள்ஸ்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே பவர் சேவ்ஸ் வந்து இருக்கும். எப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும், இந்த பட்டன்ஸ் வச்சு நம்ம மாற்றிட்டே இருக்கணுமா, ஏன் ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஓடாதான்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருக்கும். அந்த 6-in-1 கன்வெர்ட்டபிளில் மோட் 5 வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ஏஐன்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். அந்த ஏஐ மோட் வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரூமில் எவ்வளோ பேர் இருக்குமோ ஏசி ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான கூலிங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணோம். நம்ம மோட் 5 சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான கூலிங்க ஏசி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணோம். நம்ம ரிமோட் எடுத்து மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இதுதான் இந்த ஏசியோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஏஐ மோட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து மோட் 6 என்ன பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், விராட் மோட்னு. அந்த விராட் மோடை எப்படி எனபிள் பண்ணுறதுனா இந்த மோட் 6 தான் நம்ம பண்ண முடியும். மோட் 6 எனபிள் பண்ணும்போது ஏசி 100% ஓட வேண்டிய ஏசி வந்து 110% வந்து ரன் ஆகும். எதுக்காக 110% கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கோம்னா நமக்கு ஏசி வந்து 100% ஓடனா போதும். நம்ம வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வராங்கன்னா அப்போ எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து தேவைப்படும். அப்போ நீங்கள் விராட் மோட் எனபிள் பண்ணிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கு கூலிங் கிடைக்கும். இதாங்க 6-in-1 கன்வெர்ட்டபிள். வாரண்டி பற்றி பார்க்கலாம். எல்ஜி இந்த ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி ப்ளஸ் கேஸ் ரீசார்ஜிங். அந்த 10 இயரில் நம்மளுக்கு கேஸ் ரீசார்ஜ் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. பிசிபிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. இந்த கேஸ் ரீசார்ஜும் இந்த பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ்லாம் தர மாட்டாங்க. எல்ஜி இவங்க கொடுத்துருக்காங்க. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது எல்ஜி அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏசிஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் என்ன பார்க்கலாம். 2023 மாடல் கம்பேர் பண்ணும்போது 2024 ஒரு சில நியூ ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் அவுட்டோர் யூனிட்ல பிளாக் கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபின் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம பார்த்துறோம். ஃபைனலாக ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். அமேசானில் பார்த்தா இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். சர்வீஸ்னு பார்க்கும்போது இந்தியாவில் எல்ஜி பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்கும்போது நீங்கள் அமேசானில் இந்த ஏசியை புக் பண்ணால் 24 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ்க்குள்ளே இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும், ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி. ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஒரு சில ஸ்டோர்ஸில் வந்து என்ன பண்ணால் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து இருக்கிறாங்க. நீங்கள் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டீங்கன்னா அந்த ஏசி வந்து வாரண்டி பீரியட் வரையும் நல்லா இருக்கும். வாரண்டி முடிஞ்ச பிறகு அந்த ஏசியில் ஒரு ப்ராப்ளமாக வர ஆரம்பிக்கும். அதுதான் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்ஸை விற்று முடிச்ச பிறகு தான் அவங்க கிட்ட புது ஸ்டாக் வந்து வரும். அதனால நீங்கள் ஸ்டோருக்கு போனாலே அவங்க கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை பழைய மாடலை விற்க தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால உங்கள் காசு நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏசின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ வாங்க போகிற பொருள் வந்து கிடையாது. இது ஏசின்றது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு ஏசி வாங்கினீங்கன்னா மினிமம் ஒரு 15 வருஷமாவது நீங்கள் யூஸ் பண்ணணும். 15 வருஷம் வரையும் அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் வந்து வரணும்னா நீங்கள் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டே வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர்லாம் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டீங்க, வீட்டில் ஏசி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஏசி நல்லா தான் ஓடிந்தது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு, நம்ம அவங்க கிட்ட கேட்பேன் வாரண்டி இருக்கான்னு கேட்பான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு வாரண்டி இல்லை, போன மாதம் தான் வாரண்டி முடிஞ்சது, வாரண்டி முடிஞ்சு 2 மாதம் தான் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பயே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வாங்கும்போது நல்ல பொருளாக வாங்கினா மட்டும்தான் அதோட ப்ராடக்ட்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். உங்கள் காசை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஆஃப்லைனில் விற்கிறத விட அமேசானில் விற்கிற ப்ராடக்ட் நல்லா தாங்க இருக்கும். 2024 மாடலில் எல்ஜிலேருந்து 6 வேரியண்டான ஏசிஸ் வந்து இருக்குது. 110 3 ஸ்டார், 110 5 ஸ்டார், 1.510 3 ஸ்டார், 1.510 4 ஸ்டார், 1.510 5 ஸ்டார், 210 3 ஸ்டார். உங்களுக்கு எந்த ஏசி வாங்குறது கன்ஃபியூஷனாக இருந்தால் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 110 5 ஸ்டார் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைனா 1.510 5 ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த 6 ஏசியில் எந்த ஏசியோட ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 3 ஸ்டார் ஏசியோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஒரு லோ ப்ரைஸ். நீங்கள் ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் வச்சிருப்பீங்க, அந்த பட்ஜெட் ரேஞ்சு கூட இந்த 6 ஏசியை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு ஏசி நீங்கள் வச்சிருக்க பட்ஜெட் கூட மேட்ச் ஆகும். அந்த ஏசி நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த 6 ஏசிலுமே இருக்குது. இந்த 6 ஏசிக்கான அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.